ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தாங்க. சிக்கன் தம் பிரியாணி தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரைண்டிங்க்கான இது ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய் 3, கிராம்பு 3, இது எல்லாத்தையும் ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, இதையும் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி இலை, இதையும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுலேயே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு பெரிய சைஸ் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டம்ளர் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அதுலேயே பிரியாணி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் நறுக்குன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கியிருக்கோம், அது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும் ஃபுல்லாக. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் தக்காளி. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா இந்த மாதிரி சாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி எல்லாமே வெந்து வர டைமில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து போனோடு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பீஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் வேகறக்கும் ப்ளஸ் ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாமே நல்லா சாட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு 1/2 லெமன் போல் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி வந்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன், அது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது நல்லா அந்த சிக்கன் பாயில் ஆகணும். ப்ளஸ் தண்ணி இதெல்லாமே வந்து கொதித்து வரும்போது நீங்கள் அரிசி ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் வந்து இந்த மாதிரி அரிசி வந்து கொதிச்சு வரும்போது அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு தம் ஆட் பண்ணிக்கோங்க. தம்மில் வச்சுக்கோங்க. அதாவது கீழே ஒரு தோசை டவா, அது மேலே பிரியாணி டவா, அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி, இது எல்லாத்தையுமே வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து அது ஹீட் ஆகணும். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you, bye.